குர்பானி அறுக்கிற பொழுது அறியாமை காலத்தில் எப்படி கத்துவாங்களோ அதுபோல் இன்றைக்கு சின்ன சின்ன பசங்க சின்ன பிள்ளைங்க இளைஞர்கள் வந்து தக்பீரை விட்டுட்டான். என்ன சொல்கிறான்னா கஜாபாய் அவுத்தடி அப்படிங்கிறான். ஃபகுலு மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹ், அல்லாஹுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதை சாப்பிடுங்க. ஒலா தகுலு மிம்மா துக்கிரஸ்முல்லா மிம்மா லம் துக்கிரஸ்முல்லா அலை, அல்லாஹுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாத சாப்பிடாதீங்க. அப்போ ஹலால் முறைப்படி அறுப்பு என்பது முஸ்லீம் அறுக்கணும், கலிமா பிஸ்மி சொல்லி அறுக்கணும், இது சட்டம். இது எல்லா பிராணிக்கும் உள்ளது, எப்பவும் உள்ளது. ஆனால் ஒலுஹியா பிராணிக்கு சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னால் கூடுதலாக தக்பீர் சொல்லி அறுக்கணும். ஃபதுகுரு இஸ்மல்லாஹி அலைஹா ஸவாஃப், ஒலுஹியா பிராணிகளை ஒட்டகத்தை அணிவகுத்து நிறுத்தி வைத்து அணியாக நிறுத்தி வைத்து அல்லாஹுடைய திக்ர சொல்லுங்க, அல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறானே, அது ஒலுஹியாவுக்குன்னு பிரத்யேகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் தக்பீர். குறைஞ்சது 3 முறை தக்பீர் சொல்லணும். பரிபூரணமான தக்பீர் என்பது நம்ம ஊரில் நம்ம சொல்லக்கூடிய தக்பீர் இருக்குது, அது பரிபூரணமான மிக அழகான தக்பீருடைய ஃபார்மெட். அந்த ஃபார்மெட்டை சொல்லி செய்கிறது சால சிறந்தது, மிக மிக சிறப்பானது. இந்த சமுதாயம் என்னைக்கு அது வேண்டாம் என்று உதறி தள்ளியதோ, அதுக்கு ஆதாரம் இருக்கா என்று தேவையற்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியதோ, அன்னைக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? சமுதாயத்தில் குர்பானி அறுக்கிற பொழுது அறியாமை காலத்தில் எப்படி கத்துவாங்களோ, தங்களுடைய தெய்வங்கள் பேர் சொல்லி கத்துவாங்க பிராணிகள் அறுக்கும் பொழுது, அதுபோல் இன்றைக்கு சின்ன சின்ன பசங்க சின்ன பிள்ளைங்க இளைஞர்கள் வந்து தக்பீரை விட்டுட்டான். என்ன சொல்கிறான்னா கஜாபாய் அவுத்தடி அப்படிங்கிறான். இது என்னடா இது? தக்பீருக்கெல்லாம் ஆதாரம் கேட்டவனுங்க, இது கஜாபாய் அவுத்தடின்னு எல்லாரும் சேர்ந்து கத்துறான், கண்ட வார்த்தையெல்லாம் சொல்கிறான். இது எவ்வளவு பெரிய இன்றைக்கு ஒரு சிறந்த நடைமுறை சமுதாயத்தில் தவறானவர்களால் அது விமர்சிக்கப்பட்டு நீக்கப்படுகிறதோ, கேடுகெட்ட கலாச்சாரம் இங்கே உள்ள வந்து நுழைஞ்சிரும். இந்த கத்துறது சத்தம் போடுறது என்பது அரிய ஜாகிலிய காலத்தினுடைய நடைமுறை.